பத்தி நம்ம விசாரிக்கிறோம். ஏதோ இலங்கை மனிதன் இருந்து வந்திருக்கிறார் அஜித் குமார். அவனோட கொண்டாடுவான், அவனுக்கு நான் வரிப்போம், அவனுக்கு நான் குட்டுவேன், அவன் செல்லும் எனக்கு தொடங்கினான், அவன் மட்டும் கையில கிடைச்சான் சமம் சமம் சமம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா பிரச்சனை இல்ல, பிடிச்சதுனாலதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. அவன் மட்டும் கையில கிடைச்சா அவன் சுண்ணிய கட்டி சம 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 சமையா சொல்லுங்க. क्या पोस्ट होना चाहिए यदि அவன் தெரியணும். அவன் மட்டும் கையில் நாங்க கிடைச்சோம் போஸ்ட் ஏதாச்சும் வச்சிருப்போம். அது சொல்றாருன்னா வெளியில டவுட்ல எழுதுறது எழுதுறத இவரு என்ன நினைக்கிறாருன்னா இது பேர் எழுதுறது தப்பே இல்ல, இப்படி இருக்கு எழுதலாம், இன்னும் கொஞ்சம் அவன் பொண்டாட்டி அம்மா பத்தி எழுதலாம், இது தவறே கிடையாது, இது சட்ட புத்தகத்துல எழுதி விட்டு உள்ளது, வாட்டின பத்தி நம்மளா எழுதலாம். ஆமா இபிகோ 302 செக்ஷன் படி அஜித் குமார் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப விட்டுட்டு அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் சும்மா சமமா இருக்கிறான். செல்ல எல்லாம் மாட்டி இருக்கு, செல் எடுத்துருக்கான். அவன் வழியில கேன பூண்டாம என்னை வந்து நத்தரிக்கிறான். செல்லு எப்படி கொடுக்குறது என்னன்னா அவரு கேன பூயா உண்ணா போனா இவன் வந்து ரொம்ப நச்சரிக்கிறாரா. ஏன்னா அவர் பொண்டாட்டி வந்து இவனுக்கு கொடுத்துட்டு வாடகை படம் கொடுக்கலையா, அவர் பொண்டாட்டி வாடகை கொடுத்துருக்காரு, ஆனா வாடகை படம் கொடுக்கலையா அவரு. அதனால வந்து ரொம்ப ஆனா புண்டாம என்ன போய் பார்த்து வச்சுக்கிறா 4 பொண்டாட்டி வச்சிருக்கான். புண்டாம ஒரு நாளைக்கு ஒரு ரூம், இன்னொரு நாளைக்கு ரூம் அனுப்பிடுறான்ப்பா. பார்த்து செல்லு செல்லு என் நண்பர்கள் இலங்கை 74 இருந்து 92 வரைக்கும் எல்லா ரூம்ல இருக்கிறோம். ரூம்ல செல்லு மாட்டினதான்னு கேளுங்க, மாட்டிருக்கு. ஏன்னா அவன் சான்றான், இங்க ரூம்ல எத்தி எத்தி பாப்பான். அவன் கையில ஒரு நாள் கேளுங்க, இந்த கதையை கேளுங்க. ஒரு நாள் அண்ணா மாட்டேன் ஓட்ட வரைய அங்க எத்தி பாத்துனாங்க. அவன் பொண்டாட்டிய குட்டு வந்தாங்க, அது நாம பாக்கலாமா நான் கேட்பேன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா பொண்டாட்டிய சொல்லுவான், ஆனா அவருக்காக குட்டுவோம் இதனால ஜூம் பண்ணீங்க அதுதான் ஒரு வார்த்தை குழந்தை சொல்றது. எனக்கு என்ன பாத்தீங்கன்னா தினமும் சரி அதாவது நம்ம செல்லு 24 இருந்து 22 வரைக்கும் சரி ரொம்ப உட்காந்து யூஸ் பண்ணக்குள்ள ஓட்ட வழியா பாப்பாரான். அது என்ன ஓட்டம் கேட்கலாம் சொல்ல மாட்டான் அந்த ஆளு. சொல்லி என்ன ஓட்டம் கதவு ஓட்ட, கதவு ஓட்டையா புண்டை ஓட்டையா நம்மளுக்கு கொடுத்துருக்க ரூமே ஒரு ஓட்ட ரூம். மோசடி கொடுத்தா சாப்பிட வேணும். ஹாஸ்டல்ல வார்டன் பொறுப்பு எடுத்தா யாரும் சொல்லுவீங்க? வார்டன் பொறுப்பு எடுத்து யாரும் சொல்றது? நம்ம தாலு வரமா இருக்குன்னா தெரியுமாங்க. சும்மா இங்க இருக்க வந்து நம்ம இவன் மாதிரி இருந்தா நம்மங்க ப்ளூ கலர் சட்டை போட்டு பாருங்க அவன மாதிரி இருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஓசியில சாப்பாடு போட்டா கூட பெனாயில நக்குவாங்கிறது இந்த கதை. அதாவது இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதாவது இலங்கை மனிதர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப மோசமா சேலஞ்ச் பத்தி அவரால் ரொம்ப பாதிக்கப்பட்டு வந்து போயிட்டாரு. ஏன்னா 4 பொண்ணுடைய ஒதுக்கிட்டாரு, அவரோட 4 பொண்ணுடைய மொத்தம் கையில மாட்டினா நம்ம சட்னி ஆக்கிடுவேங்க. இலங்கையில எனக்கு தெரியாது இடம் எதுவுமே இல்லை. நான் அந்த இலங்கையில மட்டும் வருவான், இலங்கையில வருவான் பாருங்க, சாப்பிடுத்துருவேங்க. சாப்பிட்டா என்ன பண்ணுவான், மனசை எலும்பு கூட அதான் இருப்பான். வேற என்ன கேள்வி இது? எலும்பு கூட நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே கூட போக வேண்டிய காயலாங்கிற கூட அந்த மனசை ஒரு காலேஜ் எலும்பு கூட வைப்பாங்க. கொஞ்சம் உங்களுக்கே தெரியும், அந்த அவன் எலும்பு கூட வாங்க யாருமே பாவங்க, குடும்ப கஷ்டக்காரு. அதனால தான் அவங்க உயிரோட வச்சிருக்கேன். இல்லை நச்சுக்கோங்க, வந்தனைக்கு சும்மா அம்மா வைக்கிறேன் அவனை. பாவம் ஒரு இது வச்சு ஃபேமிலி ஆமாங்க, அவனுக்கு அவ்வளோதான் ஸ்ட்ரென்த். இப்போ நான் எதிர்பார்த்தேன் தெரியுமா, அவன் நான் எதிர்பார்த்தேன்
அப்பா இன்னும் கல்யாணம் ஆகல இன்னும் பாத்திட்டாங்க அது லாட்டான இன்னும் லத்தான்னு சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்லா எத்தனை பொண்ணாங்க நைட்டு 2 மணி வரைக்குங்க பேசுறாரு ஆனா யாரு வரையா ஐட்டமா வேற யாருன்னே தெரியல ஆனா நான் விட மாட்டேங்க எல்லாரும் மனுஷன் வாயில வந்து சரி ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க இவனுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது ஆனா இவர் மட்டும் டிஃபரெண்டா ஸ்ட்ரென்த் இல்ல பாடி ஸ்ட்ரென்த் இல்ல ஊருக்கா இல்ல என்ன இல்ல வேணும் ஒன்றும் புரியல சரி அடுத்த ரூம் வந்து ஹாங்காங் பேங்காங் 2 பேர் இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி கூப்பிடு பேங்காக்